அன்புள்ள ஆண்டவரே, எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த சாயங்கால வேளையிலே நாங்கள் வெவ்வேறு இடங்களிலே இருந்தாலும், எங்கள் உள்ளமானது ஒன்று கூடி ஒருமனப்பட்டு, உம்மை தொழுது கொள்ளவும், உம்முடைய சத்திய வசனங்களை ஆண்டவரே தெரிந்து கொள்ளவும் கூடியிருக்கிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கடந்த நாட்கள் முழுவதும் நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் கண்மணி போல பாதுகாத்து ஆண்டவரே இந்த வேலையை கொடுத்திருக்கிறீர். அதற்காக மீண்டுமாய் உம்மை நன்றி செலுத்துகிறோம். துதிக்கு பாத்திரரே, நீர் அற்புதர் சுவாமி, அதிசயங்களை செய்கிற தேவன் ஆண்டவரே, இரக்கமுள்ள தேவன் சுவாமி, பாவங்களை மன்னிக்கிற தேவன் சுவாமி. அதனால்தான் ஆண்டவரே, நாங்கள் மீண்டும் மீண்டும் கர்த்தாவே உம்முடைய சத்திய வசனங்களை நாங்கள் கேட்டாலும் அறிந்தாலும் அந்த பாவத்திலே விழுந்த ஆண்டவரே, உம்மை நாங்கள் துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. நீர் உம்முடைய கல்வாரி ரத்தத்தினாலே எங்களை சுத்திகரிக்க வேண்டுமாய் கூட, கழுவ வேண்டுமாய் கூட உம்மிடத்துல கெஞ்சி செபிக்கிறோம் தகப்பனே. இந்த நாளிலும் நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேனா என்ற தலைப்பின் கீழாக சுவாமி, நாங்கள் குடும்பமாக உம்முடைய வேதத்தை ஆராய இருக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இதோ உம்முடைய வேதத்தை ஆண்டவரே எங்கள் மத்தியிலே எடுத்து கூறிக்கொண்டிருக்கக்கூடிய அருமையான தாசனுக்காக இந்த வேளையிலே வருகிறோம் சுவாமி. பரிசுத்த ஆவியானவர் தாமே நீர் அவரை மறைத்து வெளிப்பட வேண்டுமாய் கூட கெஞ்சி செபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த சத்திய வசனங்களை நாங்கள் கேட்பதோடு மாத்திரமல்லாமல் எங்களுடைய வாழ்க்கையிலும் கடைபிடிக்க நீங்கள் எங்களுக்கு உறுதுணையும் ஒத்தாசையும் செய்ய வேண்டுமாய் கூட கெஞ்சி ஜெபிக்கிறோம். வேதத்திலே சாமுவேல் கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லிய வண்ணமாக சுவாமி, கர்த்தாவே நீங்கள் பேசுவதை நாங்கள் கேட்கக்கூடியவர்களாக இருக்கத்தக்க ஒரு வாஞ்சையை எங்களுக்கு கொடுக்க வேண்டுமாய் கூட கெஞ்சி ஜெபிக்கிறோம். அதற்கு நாங்கள் உண்மை முழுமையாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு உம்முடைய அந்த மெல்லிய சத்தத்தை உணரத்தக்கவர்களாக உம்மோடு ஐக்கியப்பட எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் வணைய வேண்டுமாய் கூட கெஞ்சி செபிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, இதோ தன்னுடைய பணிகள் எல்லாம் பாராமல் சுவாமி உம்முடைய ஊழியத்தை தாங்கி நடத்த வேண்டும் என்று சுவாமி இந்த தாசனுடைய குடும்பம் ஆண்டவரே பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிற இந்த வேளையிலே சுவாமி அவருடைய ஊழியத்தையும் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டுமே கூட கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இதோ இந்த காணொளியிலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்துணை ஆத்துமாக்களையும் அவருடைய குடும்பங்களையும் ஆண்டவரே என் தேவன் தாமை பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டுமாய் கூட கெஞ்சுகிறோம் சுவாமி. எந்த விதமான பிசாசனுடைய ஆளுகை எதுவும் இல்லாதபடிக்கு ஆண்டவரை இடர்பாடுகள் இல்லாதபடிக்கு என் தேவன் தாமே நீர் இந்த செப வேளையை ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டுமாய் கூட கெஞ்சி செபிக்கிறோம். துதி கன மகிமை எல்லாவற்றையும் ஒருவருக்கு ஏறடிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் வெளியேற பெற்ற நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். நல்லதொரு வல்லமையான ஜெபத்தை எடுத்த சகோதரியையும் அவர் செய்கிற ஊழியங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. இந்த குழுவின் சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுதும் நம்ம தலைப்பின் கீழே போகலாம். அதுக்கு முன்பாக நான் என்னுடைய ஸ்கிரீனை ஷேர் பண்றேன். உங்களுக்கு தெரியுதான்னு சொல்லியிருக்கேன். என்னுடைய ஸ்கிரீன் தெரியுதுங்களா? தெரியும் சபா. ஓகே, இந்த நாள்ல நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு என்னன்னா, நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேனா அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழே தான் நம்ம செய்திகளை பார்க்க இருக்கிறோம். இதற்கு முன்பாக முதல்ல ரட்சிப்புன வார்த்தையின் பொருள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ரட்சிப்பு இப்ப என்ன, நம்ம ஒருத்தர் பார்த்துட்டோம்னா என்ன சொல்றோம்? நான் ரட்சிக்கப்பட்டீங்களா? நம்ம ஒருத்தர் பார்க்கிற கேள்வி என்னன்னா, நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்களா அப்படிதான் நம்ம கேட்கிறோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கும் பொழுது ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன கேட்கிறோம்? நீங்க ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்களா, அதுக்கப்புறம் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுட்டீங்களா, அப்படிதான் நம்மளுடைய ஜென்ரலான கேள்வி இருக்கு. இப்போ முதல்ல ரட்சிப்புன்னா என்ன, வேதாகமத்துல ரட்சிப்பை குறித்து என்னென்ன அர்த்தங்கள் வேதாகமம் கொடுக்குதுங்கிறத நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் கடைசியா நம்ம ஜெபம் பண்ணலாம். இதற்காக நம்ம முதல்ல 2 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 13வது வசனத்துக்கு வரும். ரட்சிப்புனா என்ன?
யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் 14ஆம் வருஷத்திலே அசீரியா ராஜாவாகிய சனகெரிப் யூதேயாவில் இருக்கிற அரணான சகல பட்டணங்களுக்கும் விரோதமாய் வந்து அவைகளை பிடித்தான். இது எந்த பேக்ரவுண்ட்ல நடக்குதுன்னா, யூதா ராஜா எசேக்கியா அவங்களுடைய காலத்துல சுத்தி இருக்கிற எதிரிகள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்றாருன்னா, யூதயா தேசத்து மேல சண்டை போட்டு வர்றாங்க. அப்ப யாரு ராஜான்னா எசேக்கியா தான் ராஜா. எசேக்கியா என்ன பண்றாருன்னா, அவர்கிட்ட சுத்தமா படைபலமே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. அவரால் சண்டை போட்டுனா அவங்கள ஜெயிக்க முடியாது. அவங்க 1,00,000 பேர் இருக்காங்கன்னா இவங்க 1000 பேர் தான் இருக்காங்க. சண்டை போடுறதுக்கு ஆள் கிடையாது, பலம் கிடையாது. அப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, கடவுளுடைய சமூகத்துல போய் விண்ணப்பம் பண்றாங்க. இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அதாவது அவன் சண்டை கத்தியோட வருவான், இவனுங்க பாட்டு பாடிட்டு போவாங்க கடவுளுக்கு. இந்த ஒரு சூழல் தான் எசேக்கியா ராஜாவுடைய சூழல். அப்ப அவர் கடவுள்கிட்ட என்ன ஜெபம் பண்றாருன்னு பார்க்கலாம். 2 ராஜாக்கள் 19வது அதிகாரம், அடுத்த அதிகாரம் 19வது வசனம். இப்போதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே தேவனாகிய கர்த்தர் என்று பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அறியும்படிக்கு எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும் என்று விண்ணப்பம் பண்ணினான். இங்க தேவன்கிட்ட போய் எசேக்கியா ராஜா என்ன கேட்கிறாருன்னா, அவன் கைக்கு எங்களை நீங்களாக்கி ரட்சி. இங்க என்ன விதமான ரட்சிப்புனா, இது இது வேற ஒரு ரட்சிப்பு. இது உலக பிரகாரமான ரட்சிப்பு. ஒரு பிரச்சனைகள் இருக்கும்போது அதுல இருந்து காப்பாத்துங்க அப்படின்னு போய் ராஜா வந்து கடவுள்கிட்ட கேட்கிறாரு. சோ இந்த ரட்சிப்புக்கும் வேற ஒரு ரட்சிப்புக்கும் சம்பந்தம் இல்லை. இது வந்து சரீர பிரகாரம் ரட்சிப்பு. எங்களுக்கு உயிர் போக போகுது, அவன் வந்து எங்களை கொன்னுடுவான், அதனால அவன் கைக்கு நீங்களாக்கி எங்களை ரட்சிங்க அப்படின்னு என்ன பண்றாருன்னா ராஜா வந்து கடவுள்கிட்ட விண்ணப்பம் பண்றாரு. சோ இந்த ரட்சிப்பு சரீர பிரகாரமான ஒரு ரட்சிப்பு. சரி, அடுத்த தலைப்புக்கு அடுத்த விஷயத்துக்கு போறதுக்கு முன்னாடி அங்க ஒரு ஆவியானவருக்காக ஒரு சிறிய ஜெபம் பண்ணிட்டு போலாம். மகா பரிசுத்தமும் இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பு ஆண்டவரே, இந்த நல்ல மாலை வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் சாமி. மீண்டும் சகோதர சகோதரிகளாகிய நாங்கள் அனைவரும் ஒன்று கூடி வேதத்தை ஆராய வந்திருக்கிறோம் சாமி. தேவன் தாமே இந்த கூடுகையை ஆசீர்வதித்து தலைமையேற்றி நடத்தும்படியாக உமது கரங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். பேசுகிற அடிமையை மறைங்க, தேவன் வெளிப்படுங்க. நல்ல சத்தியங்களை நாங்கள் அனைவரும் கேட்டு ஆண்டவரே, நாங்கள் இன்னும் தேவனுக்கு பிரியமாக வாழ, இன்னும் தேவனுக்கு நாங்கள் தேவனோடு நெருங்கி ஜீவிக்க, எங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் நாங்கள் மேம்பட இந்த தலைப்பு எங்களுக்கு பிரயோஜனமாக கிருபை செய்யுங்க சாமி. எங்களிடத்துல என்ன குறைகள் உண்டுங்கிறத நாங்கள் கண்டுபிடித்து ஆண்டவரே அதை நாங்கள் நிவர்த்தி செய்யறதற்கு ஆவியானுடைய ஒத்தாசை எங்களுக்கு தரும்படியாக கெஞ்சுக்கிறோம் சாமி. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவங்களுடைய குடும்பத்தினரையும் தேவன் ஆசீர்வதித்து ஆண்டவரே, அவர்கள் இந்த சத்தியங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை கொடுங்க. ஆவியானுடைய பிரசன்னம் எங்களோடு இருக்கும்படியாக டெக்னிக்கல் இஷ்யூஸ் எதுவும் வராது படிக்கும் தேவன் பாதுகாத்து நடத்த மீட்பெரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கெஞ்சுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சோ முதலாவது நம்ம எசேக்கியாவுடைய வாழ்க்கையில ஒண்ணு பார்த்தோம். இது என்னன்னா, உயிர் பிரச்சனை, உயிர் போக போற நிலையில அவங்க ஒரு சரீர ரட்சிப்புக்காக என்ன பண்றாங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் விண்ணப்பம் பண்றாங்க, ராஜா வந்து விண்ணப்பம் பண்றாங்க. முதலாவது பார்த்தோம். இது சரீர ரட்சிப்பு. இன்னொன்று சங்கீதம் 7வது அதிகாரம் 1 வசனம். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன், என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் எல்லாருக்கும் என்னை விலக்கி ரட்சியும். இப்போ தாவீதுடைய விண்ணப்பம் இது. தாவீது ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கிறாரு. சவுல் அவரை துரத்தி தரத்தை கொலை பண்றதுக்கு ட்ரை பண்றாரு. இந்த சூழல்ல தாவீது ராஜா தேவனிடத்துல ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார். என்னன்னா, என்னை துன்பப்படுத்துகிறவங்க எல்லாருக்கும் என்னை விலக்கி ரட்சி. சோ இதுவும் பாத்தீங்கன்னா சரீர பிரகாரமான ஒரு ரட்சிப்பு தான் இந்த ரட்சிப்பு. மூன்றாவது சங்கீதம் 22:21. என்னை சிங்கத்தின் வாயிலிருந்து ரட்சியும், நான் காண்டாமிருகத்தின் கொம்புகளில் இருக்கும்போது எனக்கு செவி கொடுத்தருளினேன். இங்கேயும் பாத்தீங்கன்னா காண்டாமிருகத்துடைய கொம்பு எப்படி அதுல ஒரு மனுஷன் உட்கார்ந்துருந்தா அவனால அவன் வந்து காப்பாற்றப்படுவானா? கிடையாது. சோ காண்டாமிருகம் பலத்துக்கு வந்து ஒரு உதாரணமான ஒரு மிருகம். சோ அந்த மிருகத்தின் கொம்புகளில் இருக்கும்போது எனக்கு செவி கொடுத்து என்னை காப்பாத்துறீங்க. நான் சிங்கத்தின் வாயில இருக்கிறேன், அப்ப என்னை காப்பாத்துறீங்க. அப்போ இந்த இடத்துல தாவீது கேட்கறது என்னன்னா, அவருக்கு ஒரு பிரச்சனை, துன்பம், அந்த இடத்துல இருந்து தேவன் வந்து காப்பாத்திருக்கிறார், காப்பாத்தோணும் அப்படின்னு வந்து ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார். இதுவும் என்னன்னா சரீர பிரகாரமான ரட்சிப்பு தான். அடுத்தது மரணத்திலிருந்து ஒரு ரட்சிப்பு, மரண தருவாயில இருக்கிறாங்க. இது எங்க வருதுன்னு பார்த்தோம்னா மத்தேயு 8:25. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே எங்களை ரட்சியும், மடிந்து போகிறோம் என்றார்கள். இங்க எந்த சூழல் அப்படின்னா, கடல்ல போயிட்டு இருக்காங்க, போட்ல போயிட்டு இருக்காங்க.
அந்த இடத்துல போட்ல இருக்கும்போது அந்த புயல் வருது. புயல்ல சிக்கி போட்டு அங்கிட்டு இங்கிட்டு ஆடுது. தண்ணி உள்ள வருது. போட்டு கவிழ்ற சூழல்ல இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல நித்திரையா இருக்கிறார், தூங்கிட்டு இருக்கிறார். அப்போ சீடர்கள்லாம் வந்து அவரை எழுப்பி விட்டு, ஆண்டவரே நாங்க வந்து சாக போறோம், எங்களை காப்பாத்துங்க. இப்ப இது என்னன்னா உயிர் பயம். அண்ட சராசரத்தையும் படைத்த தேவர் வந்து அவங்க கூட இருக்கும்போது அதுல அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை. அவங்க என்ன பண்றாங்கன்னா, எழுப்பி விட்டு எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. இது வந்து மரண தருவாயில் சீடர்கள் வந்து ரட்சிப்பு. இப்ப இந்த ரட்சிப்பும் சரீர பிரகாரமான ரட்சிப்பு. இது வரைக்கும் நம்ம ஒரு 4 வகையான ரட்சிப்புகளை பார்த்தோம். எல்லாமே சரீர பிரகாரமான ரட்சிப்பு. எசேக்கியா ராஜா வாழ்க்கையில பாக்குறோம், தாவீதுடைய வாழ்க்கையில பாக்குறோம், இங்க சீடர்களுடைய வாழ்க்கையில பாக்குறோம். அடுத்தது யோபு 33வது அதிகாரம் 24வது வசனம். அவர் அவனுக்கு இறங்கி அவன் படுகுழியில் இறங்காதபடிக்கு நீர் அவனை ரட்சியும், மீட்கும் பொருளை நான் கண்டுபிடித்தேன் என்பார். இங்கேயும் ஒரு ரட்சிப்பு. என்ன? யோபுவோடைய பிரச்சனை. யோபு வந்து சாக போற தருவாயில இருக்கிறாரு. உடம்பெல்லாம் கொப்பளம், ஓட எடுத்து சொரிஞ்சுக்கிறாரு. அவருடைய நண்பர்கள் 4 பேர் வந்து பேசும்போது இதுல எலிகுன்னு ஒரு நண்பர் வந்து பேசுறாரு. பேசி கடவுள்கிட்ட வந்து ஜெபம் பண்ணி என்ன கேட்கிறாருன்னா, அவனை ரட்சியும். அப்ப அவன் என்ன இப்ப இதுல இருக்கிறார்? யோபு மரண தருவாயில சாக போற நிலையில இருக்கும் பொழுது அவனுக்காக தேவன்கிட்ட கேட்கிறார். இது வந்து என்னதுன்னா, இதுவும் மரண தருவாயில இருக்கிற ஒரு மனுஷனை உயிர் கொடுக்கறதுக்கான ஒரு ரட்சிப்பு. இதுவும் சரீர பிரகாரமான ரட்சிப்பு. இப்ப நம்ம பார்த்தது ஒரு 4 விஷயங்கள். என்னன்னா, சரீர பிரகாரமான ரட்சிப்பை குறித்து நம்ம வந்து இது வரைக்கும் பார்த்தோம். இப்ப அடுத்தது ஆவிக்குரிய ரட்சிப்பு. சரீர பிரகாரமான ரட்சிப்புக்காக நம்ம நிறைய தடவை கேட்கிறோம். நோயில இருக்கும்போது, பிரச்சனையில இருக்கும்போது, துன்பத்துல இருக்கும்போது, அல்லது உயிர் மரண தருவாயில இருக்கும் பொழுது நம்ம வந்து நமக்காக இல்லை மற்றவங்களுக்காக நம்ம என்ன பண்றோம்னா ஜெபம் பண்றோம். தேவனுக்கு சுத்தமான நீங்களுக்கு வந்து ஜீவனை கொடுங்க அப்படின்லாம் நமக்கு நிறைய இடத்துல கேட்கிறோம். இப்போ இதெல்லாம் வந்து காமனா நம்மள்ட்ட இருக்கிற ஒரு பிரச்சனை. நம்ம கடவுள்கிட்ட போய் நிக்கிற ஒரு விஷயங்கள். இது வந்து சரீர பிரகாரம் ரட்சிப்பு. இது வேதாகமத்துல ஒரு சில விஷயங்களை பார்த்தோம். அடுத்தது ஆவிக்குரிய ரட்சிப்பு. இந்த ஆவிக்குரிய ரட்சிப்புனா என்னங்கிறத பார்க்கலாம். மத்தேயு 1 அதிகாரம் 21வது வசனம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். இப்ப இங்க வந்து யாருதான் ஒரு மனுஷனை ஆவிக்குரிய வாழ்க்கையிலிருந்து, அதாவது பாவத்திலிருந்து ரட்சிக்க முடியும்? ஆவிக்குரிய ஒரு ரட்சிப்பை யாருதான் கொடுக்க முடியும்னா இயேசு கிறிஸ்துவால மட்டும்தான் கொடுக்க முடியும். அவர் இந்த உலகத்துக்கு வந்ததே என்னன்னா, ஏன்னா பாவத்தோட யாரும் பரலோகத்துக்குள்ள போக முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. நம்ம வாசிக்கிறோம். இப்போ தேவனை நம்ம தரிசிக்கணும்னு நம்ம என்ன பண்ணணும்? பாவம் இல்லாமல் இருக்கணும். அப்ப பாவத்தோட என்னால தேவனை தரிசிக்க முடியாது, நான் பரலோகத்துக்கு போக முடியாது. அப்ப என்னுடைய பாவங்களை நீக்கி என்னை யாருதான் ரட்சிப்பானா, இயேசு கிறிஸ்துவால் மட்டும்தான் நமக்கு வந்து ரட்சிப்பை கொடுக்க முடியும். அப்போ ஆவிக்குரிய ரட்சிப்பை யாரு கொடுக்க முடியும்னா இயேசு கிறிஸ்து. அவரால் தான் கொடுக்க முடியுங்கிறது தான் இந்த வசனம் நம்ம வந்து சொல்லுது. அப்போ எல்லா மனிதர்களும் பாவிகள் தான். நம்ம பாவத்துல தான் கிடைக்கிறோம். அந்த பாவத்துல இருந்து எனக்கு யார் ரட்சி? ஏன்னா நம்ம நிறைய பேருடைய கருத்துக்கள் என்னன்னா, ஒரு சிலர் பாவம் செய்து ஒரு மனுஷனும் வந்து பாவம் இல்லாமலாம் வாழ முடியாது. அப்போ வந்து என்ன பண்ணுவாருன்னா, தேவன் வந்து நம்மளை அப்படி அழைச்சிட்டு போயிடுவார். அப்படி எல்லாம் கிடையாது. எல்லாருடைய பாவங்களையும் நீக்கி தான் அவரை நம்மளால எங்க பண்ண முடியும்? பரலோகத்துக்குள்ள அழைச்சிட்டு போக முடியும். இப்ப ரட்சிப்புங்கிறது தொடர்ச்சியான ஒரு அனுபவம். நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் அப்படின்னு என்னால சொல்ல முடியாது. நான் எப்ப பரலோகத்துக்குள்ள நுழையிறேனோ அப்பதான் எனக்கு முழுமையான ரட்சிப்பு கிடைச்சிருக்கு. இது ஒரு அனுபவம், அப்படியே நடந்துகிட்டே இருக்குது. ஒரு ப்ராசஸ் தான். நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன்னா நான் இயேசு கிறிஸ்துவை அறிஞ்சுக்கிட்டேன். அதுக்காக நான் வந்து எல்லாத்தையும் என்னுடைய பாவங்கள் எல்லாம் நீக்கி எப்போ அவர் என்னை வந்து பரலோகத்துக்கு அழைச்சிட்டு போறாரோ அதுதான் வந்து முழுமையான ரட்சிப்பு. இது ஒரு ப்ராசஸ்ல நம்ம இருக்கிறோம். இப்ப நம்ம நீங்களும் நானும் பரலோகத்துக்கு பக்கத்துல இருக்கிறோம், அப்படிதான் வச்சுக்கலாம். கதவுக்கு பக்கத்துல இருக்கிறோம். ஆனா நம்ம வந்து உள்ள போறதுக்கு இன்னும் நம்ம வந்து நிறைய காரியங்கள் தேவனோடு சேர்ந்து செய்யணும். அப்ப இது ஒரு அனுபவம். இப்ப யாராலதான் நமக்கு ரட்சிப்பை கொடுக்க முடியும்னா இயேசு கிறிஸ்துவால மட்டும்தான் நமக்கு ரட்சிப்பை கொடுக்க முடியும். அப்போஸ்தலர் 4:12 அதை எப்படி சொல்லுதுன்னு பார்க்கலாம். அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றார். இவங்க அப்போஸ்தலர் என்ன சொல்றாரு, பேதுரு என்ன சொல்றாருன்னா, இந்த உலகத்துல ஒரு மனுஷனை பாவத்திலிருந்து ரட்சிக்க முடியும்னா இயேசு கிறிஸ்துவால மட்டும்தான் முடியும். மற்ற எந்த தெய்வத்தாலையும் முடியாது.
அதுதான் நம்ம புரிஞ்சுக்கிறது. கிறிஸ்துவால மட்டும்தான் ஒரு மனுஷனுக்கு, உலகத்துல உள்ள எல்லா மனுஷனுக்கும் ரட்சிப்பு யாரால மட்டும்தான் கிடைக்கும்னா இயேசு கிறிஸ்துவால மட்டும்தான் கிடைக்கும். வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். இந்த உலகத்துல உள்ள எல்லா மனிதர்களுக்கும் ஒரே ஒரு தெய்வம், அது இயேசு கிறிஸ்து. அவரால் மட்டும்தான் ஒரு மனுஷனுடைய பாவத்தை நீக்கி அவனை என்ன பண்ணணும்னா ரட்சிப்புக்குள்ள பரலோகத்துக்குள்ள கொண்டுட்டு போக முடியும்னா இந்த வசனம் வந்து சொல்லுது. இதேதான் அடுத்தது அப்போஸ்தலர் 16:31. அப்பொழுது அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி, இது எந்த சூழல்ல? பவுலையும் சீலாவையும் தலைகீழா கட்டி ஜெயில தொங்க விட்டு அடிப்பாங்க. அடி வாங்கிக்கிட்டு தலைகளை கட்டி தொங்க விட்டு அடிச்சா எப்படி இருக்குன்றது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அதுவும் ஜெயில வேற ஒரு தேசத்துல அடிக்கிறாங்கன்னா எப்படி அடிச்சிருப்பாங்க. அடி வாங்கிக்கிட்டு ரத்தம் சொட்ட சொட்ட 2 பேர் பாட்டு பாடுறாங்க நைட்ல. பாட்டு பாடும்போது ஜெயிலருக்கு ஒன்றும் புரியல, என்னடா அவனுங்க அடி வாங்கிட்டு பாட்டு பாடுறாங்க அப்படின் போதுதான் அவங்க போய் அவங்கள்ட்ட பேசும்பொழுது அப்போ பவுல் வந்து பேசுறாரு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீங்க வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். சோ அந்த நைட்டே பாத்தீங்கன்னா 2 பேருடைய கயிறுகளையும் அவிழ்த்து விட்டு, ஏன்னா அவங்க அந்த இடம் அதிரும், 2 பேருடைய கைகால் விலங்குகளும் அவிழ்ந்துரும். அவிழ்ந்த உடனே அவங்க தப்பிச்சு போயிடுவாங்க இவங்க நினைப்பாங்க, ஜெயிலர் குத்திக்கு போவான். அந்த நேரத்துல போயிட்டு பவுல் வந்து நீ உன்னை எதுவும் பண்ணிக்காத, நாங்க இங்கதான் இருக்கிறோம்னு சொல்லுவாங்க. இப்படி எப்படி ஒரு மனுஷனால வாழ முடியும்? அடி வாங்கிக்கிட்டு பாட்டு பாடுறாங்க, அந்த இடத்துல இருந்து விலங்குகள்லாம் அவிழ்ந்து விழுந்தாலும் அவங்க தப்பிச்சு போகல, அங்கேயே இருக்கிறாங்க. சோ இந்த குணம் எப்படி வருதுன்னு அவன் ஆச்சரியப்பட்டு தான் இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு கேட்கிறோம். அப்பதான் இவங்க சொல்லும்போது அன்றைய இரவே அவங்க வந்து ஞானஸ்தானம் எடுக்கிறாங்கிறத நம்ம வந்து இதுல வாசிக்கிறோம். அப்போ இந்த உலகத்துல ஒரு மனிதனுக்கு ரட்சிப்பை கொடுக்க முடியும் அப்படின்னா யாராலதான் கொடுக்க முடியும்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால மட்டும்தான் ஒரு மனுஷனுக்கு என்ன பண்ண முடியும்? ரட்சிப்பை கொடுக்க முடியுங்கிறத நம்ம அதில் பார்க்கிறோம். சரி, அடுத்தது முதல்ல பார்த்தது சரீர பிரகாரமான 2 வகையான ரட்சிப்பு இருக்கு. ஒண்ணு ஆவிக்குரிய வாழ்க்கையின் ரட்சிப்பு, இன்னொன்னு சரீர பிரகாரமான ரட்சிப்புன்னு பார்த்தோம். அடுத்தது யாராலதான் இந்த ரட்சிப்பை கொடுக்க முடியும்னு பார்த்தோம்னா இயேசு கிறிஸ்துவால மட்டும்தான் அந்த உலகத்துல ரட்சிப்பு கொடுக்க முடியும் அப்படிங்கிறத வாசிக்கிறோம். இப்போ எனக்கு ஏன் ரட்சிப்பு தேவை அப்படின்னா, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேனே, எனக்கு எதுக்கு திரும்ப ரட்சிப்பு தேவை? ஏன்னா நம்ம சொன்னது முன்னாடி பார்த்தோம்னா ஆக்சுவலா ரட்சிப்புங்கிறது ஒரு ப்ராசஸ், ஒரு அனுபவம், அது நடந்துகிட்டே தான் இருக்கும். அது பரலோகத்துல தான் போய் முடியும். அப்பதான் வந்து ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்றதான் பார்த்தோம். இந்த சங்கீதம் 39:8 வாசம்னா, என் மீறுதல்கள் எல்லாவற்றிலும் இருந்து என்னை விடுதலையாகும், என் மீறுதல்கள் எல்லாவற்றிலும் இருந்து என்னை விடுதலையாகும், மூடனுடைய நிந்தைக்கு என்னை ஒப்புக்கூடாது. அப்போ இங்க மீறுதல்கள்னா என்ன? மீறுதல்கள்னா என்னன்னா பாவம். அப்ப இன்னைக்கு வந்து நான் மீறுதல்கள்ல இருக்கிறேன்னா இல்லையா அப்படின்னா, மீறுதல் ஈக்குவல் டு பாவம். அப்போ மீறுதல்னா நான் பாவத்துல இருக்கிறேன், நான் இன்னும் பாவத்துல தானே இருந்துகிட்டு இருக்கேன். நான் வந்து இன்னும் இந்த பரிசுத்தமான நிலைக்கு நான் உயர்ந்து வரல. ஏதோ ஒரு வகையில நான் கோவப்படுறேன், ஏதோ ஒரு வகையில எரிச்சல் அடைகிறேன், ஏதோ ஒரு பார்வையினால, ஒரு சிந்தனையினால, ஒரு எண்ணங்களால, இல்ல ஏதோ ஒரு வகையில நான் வந்து தினந்தோறும் ஏதோ ஒரு பாவத்தை செய்து கொண்டே தான் இருக்கிறேன். அதுதான் பாவங்கிறதா இதை வேதம் இந்த இடத்துல மீறுதல்கள் சொல்லுது. அப்போ மீறுதல்ல இருக்கிறேன்னா, பாவத்துல கிடக்கிறேன்னா நான் எப்படி ரட்சிக்கப்பட்டுட்டேன்? இன்னும் நான் ரட்சிக்கப்படல. அதாவது ரட்சிக்கப்படலைன்னா அது ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கு. அப்ப நான் என்றைக்கு பாவத்தை ஜெயிக்கிறேனோ, சாத்தான் எனக்கு வைக்கிற ஒவ்வொரு சோதனையிலிருந்து நான் விடுதலை ஆகிறேன், அவனை ஜெயிக்கிறேன். ஏன்னா நான் எப்போ வந்து முழுமையாக நான் சாத்தானை நான் தொட்டுக்கிட்டு இருக்கேன், இந்த பக்கம் தேவன் இருக்கிறார். முதல்ல நான் சாத்தான் பக்கம் இருந்தேன். இப்போ கொஞ்சம் சத்தியம் எனக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் அவனை பிடிச்சிக்கிட்டு இருந்த 2 கையை விட்டுட்டு நான் ஒரு கையை தேவன்கிட்ட கொடுத்துட்டேன், ஒரு கையை அவன்கிட்ட தொட்டுக்கிட்டு இருக்கேன். நான் அவன்கிட்ட இருந்து கையை எடுத்துட்டேன் அப்படின்னா அவன் என்னை சுத்தி சுத்தி அடிப்பான், என்னை விட மாட்டான். ஏன்னா அவனுக்கான ஆட்கள் இந்த உலகத்துல நிறைய பேர் இருக்காங்க, கடவுளுக்கான ஆட்கள் கொஞ்சம் பேர் இருக்காங்க. அவங்கள டார்கெட் பண்றது அவனுக்கு ஒரு ஈஸியான விஷயம். இப்போ ஏதோ ஒரு வகையில எனக்கு ஒரு சோதனை டெய்லி வைக்கிறான். அது நான் பஸ்ல போனாலும் சரி, இல்லை ஒர்க் பண்ற இடமாலும் சரி, இல்லை படிக்கிற இடமா இருந்தாலும் சரி, வீடா இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு இடத்துல என்னை எப்படியாவது ஒரு மீறுதல் செய்ய வைக்கணுன்றதான் அவனுடைய எண்ணம். அதுல கண்டிப்பா அவன் முயற்சி பண்றான். நம்ம ஒரு சில நேரத்துல அதை ஜெயிக்கிறோம், ஒரு சில நேரத்துல அதுல விழுந்து போறோம். அப்போ நான் முழுசா என்னுடைய மீறுதல்கள் பாவத்துல இருந்து நான் வெளியே வந்துட்டேன்னா வெளியே வரல. அப்ப இன்னும் நான் பாவத்துல தான் இருக்கிறேன். அப்ப எனக்கு என்ன தேவைன்னா ரட்சிப்பு இன்னும் தேவை. இது ஒரு தொடர் காரியங்கிறத நம்ம முன்னாடியே பார்த்தோம். மத்தேயு 28, 21 மற்றும் 22. அவருடைய சீஷர்களில் வேறொருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றார்.
இது எந்த சூழல்ல நடக்குது? தேவன் என்ன பண்றாருன்னா, அந்த கடற்கரை ஓரமா இருக்கிறவங்களெல்லாம் நீ என் பின்னே வாப்பா, நான் உன்னை மனுஷரை பிடிக்கிறாராக்கு அப்படின்னு ஒவ்வொருத்தரையா அழைச்சிக்கிட்டு சீடர்கள் சேர்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அந்த நேரத்துல அந்த பக்கம் வரும்போது பாத்தீங்கன்னா, ஒரு வீட்டுல அவங்க அப்பா இறந்துட்டாரு. அவங்களுடைய சொந்த அப்பா இறந்துட்டாரு. அவனை பார்த்து என்ன சொல்றாருன்னா, அங்க இன்னும் அடக்கம் பண்ணல, பணம் கிடக்குது, பாடி கிடக்குது. அப்போ என்ன பண்றாரு தேவன், அவனை பார்த்து நீ என்னை பின்பற்றி வா அப்படின்னு கூப்பிடுறாரு. இன்னைக்கு நான் என்ன பண்ணியிருப்பேன்? எங்க அப்பா இறந்து கிடக்குறாரு, ஆண்டவரே எங்க அப்பாவை நான் அடக்கம் பண்ணிட்டு நான் உங்களை வர்றேன். நான் வரலன்னு சொல்லல, உங்க கூட வர்றேன். ஆனா எங்க அப்பா செத்து கிடக்குறாரே, இப்ப எங்க அப்பாவை நான் அடக்கம் பண்ணிட்டு நான் கூட வர்றேன். இதுதான் அவன் சொல்ற வார்த்தை. அதற்கு இயேசு என்ன சொல்றாரு பாருங்க, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றி வா என்றார். அப்போ இங்க பைபிள் இயேசு கிறிஸ்து எப்படி சொல்றாருன்னா, பரலோகத்தின் பார்வையில யாரெல்லாம் இன்னும் பாவத்துல விழுந்து கிடக்குறாங்களோ அவங்களெல்லாம் எப்படிதான் பைபிள் அதாவது பரலோகம் எப்படி பார்க்குது, தேவன் எப்படி பார்க்கறாருன்னா, அவங்களெல்லாம் உயிரோட இருந்தாலும் அவர்கள் இறந்தவர்கள் அப்படிதான் பார்வையில பாக்குறாங்க. இப்போ ஒரு மனுஷன் பாவத்துல இருக்கிறவனை பரலோகம் எப்படி பார்க்கறான், அவன் செத்து போனவன் அப்படிதான் பாக்குது. இப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை. அப்போ அங்க அவங்க அப்பாவை மரித்தோர்னு சொல்லுது. ஆனா இங்க அவங்கள சுத்தி இருக்கிற மற்ற ஜனங்கள் இருக்காங்க பாருங்க, அவங்கள எப்படி வேதாகம் சொல்லுதுன்னா, அவங்கள மரித்தோர்கள் அப்படின்னு சொல்லுது. அப்ப நான் பாவத்துல இருக்கிறேன், பாவத்துக்குள்ளே கிடக்குறேன்னா என்னை வேதாகம் சொல்லுகிறது, பார்க்கிற பார்வை, பைபிள் பார்க்கிற பார்வை என்னன்னா, என்னை மரித்தோராக பார்க்கிறது. அப்ப எனக்கு கண்டிப்பா ரட்சிப்பு தேவை. ஏன்னா நான் போன வசனத்துல பார்த்தோம், நான் மீறுதல்னா என்ன, பாவம். இதுல வேதாகம் எப்படி சொல்லுதுன்னா, பாவத்துல இருக்கிறவன மரித்தோர்னு சொல்லுது. அப்ப நான் என்ன பண்ணணும்னா, எனக்கு என்ன தேவை, ரட்சிப்பு தேவைங்கிறத புரிஞ்சுக்கலாம். அடுத்தது லூக்கா 9வது அதிகாரம் 59 மற்றும் 60. இதையும் அதே வசனம் தான். வேறொருவனை அவர் நோக்கி என்னை பின்பற்றி வா என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றார். அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி என்றார். சோ இதுதான் நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்கிற விஷயம். இப்போ மீறுதல்னா என்ன, பாவம். மீறுதல் இல்லாமல் இருப்பதுன்னா என்னன்னா, அதுதான் ரட்சிப்பு. அப்ப நான் பாவம் செய்யாம இருக்கிறது தான் நமக்கான ரட்சிப்பு. அப்ப இந்த ரட்சிப்பை பெறுவதற்கு நான் என்ன செய்யணும்? முதல்ல நம்ம பார்த்தது எத்தனை வகையான ரட்சிப்பு இருக்குன்னு பார்த்தோம். அதுல சரீர ரட்சிப்பை குறித்து நம்ம பார்த்தோம். அடுத்தது ஆவிக்குரிய வாழ்க்கையில என்ன ரட்சிப்புங்கிறது பார்த்தோம். நான் எந்த நிலைமையில இருக்கிறேன், நான் பாவத்துல இருக்கிறேன், இல்ல நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், நான் பாவத்துல தான் இருக்கேன், எனக்கு ரட்சிப்பு தேவை. இந்த ரட்சிப்பை யாரு கொடுக்க முடியும்னு பார்த்தோம். அதற்கு யாரு தான் கொடுக்க முடியும்? இந்த உலகத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய நாமத்தை தவிர வேற எந்த நாமமும் இல்லை. அவரால் தான் எனக்கு ரட்சிப்பை கொடுக்க முடியும். அப்ப இந்த ரட்சிப்பை பெறுவதற்கு நான் என்ன செய்யணும்? அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 40வது வசனத்தை வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 2:40. இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடு உள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னான். அப்போ நான் எங்க இருக்கிறேன்? மாறுபாடு உள்ள இந்த சந்ததினா என்ன? மாறுபாடு உள்ள இந்த சந்ததினா இந்த உலகத்தின் ஆசாபாசங்கள், இந்த உலகத்தின் ஐஸ்வர்யங்கள், இதை விட்டு நான் விலகினாதான் என்னால பாவத்தை விட்டு வெளியே வர முடியும். எனக்கு உலகமும் வேணும், எனக்கு தேவன் வேணும். அந்த மாதிரி ஒரு நிலையில நம்ம இருக்க முடியாது. ஒரு ஊழியக்காரன் 2 எஜமானுக்கு வேலை செய்ய முடியாது. அப்போ மாறுபாடு உள்ள இந்த சந்ததினா பாவத்துல கிடக்கிற இந்த சந்ததி, உலகத்தை சார்ந்து வாழ்கிற ஒரு சந்ததி. இதைதான் மாறுபாடு உள்ள சந்ததின்னு வேதாகமம் சொல்கிறது. அப்போ இந்த ஒரு கேரக்டரை நம்ம விட்டு வெளியே தேவனுடைய சிந்தை, கிறிஸ்துவுடைய சிந்தைக்குள்ள நம்ம வரும்போதுதான் நம்மளால என்ன பண்ண முடியும்னா ரட்சிப்புக்குள்ள போக முடியும். இதுதான் நம்ம இந்த இதுல பார்க்கணும். அப்போ நான் ரட்சிப்பை பெறுவதற்கு என்ன செய்யணும்னா, மாறுபாடு உள்ள உலகத்தின் காரியங்கள்ல, அந்த உலகத்தின் காரியங்கள் மீன்ஸ் அந்த கேரக்டர்ல நம்ம இருக்கக்கூடாதுங்கிறது தான் நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்கிறோம். இதேதான் கொலோசியர் 1:13 சொல்லுது. என்ன சொல்லுது? இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்ப இருளின் அதிகாரத்தில் நின்றுனா, இருளின் அதிகாரம் எது? பாவம். இருள்னா யாரு? சாத்தான். அப்ப அவனுடைய அதிகாரத்துல இருந்துன்னா அவனுடைய குணநலங்களை வெளிப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை முறைக்குள்ள, அப்படின்னு பாவத்துல நான் கிடக்குறேன் அப்படின்னா நான் அதை விட்டு வெளியே வரணும். மாறுபாடுள்ள சந்ததி, இருளின் அதிகாரம், இது ரெண்டுமே என்னத்தை குறிக்குதுன்னா பாவத்தை தான் குறிக்குது. இதுல இருந்து நான் வெளியே வரும்போதுதான் என்னால என்ன பண்ண முடியும்? ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ள முடியும் அப்படிங்கிறத நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்கலாம்.
எபேசியர் 1:1 மற்றும் 2. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அப்போ மரித்தவர்கள்னா யாரு? முதல்ல பார்த்தோம், மரித்தோர் தங்கள் மரித்தோர் அடக்கம். இப்போ மரித்தோர்கள்னு யாரு பைபிள் வேதாகமம் பார்க்குதுன்னா, யார் அக்கிரமத்துல கிடக்குறாங்களோ, யார் பாவத்துல கிடக்குறாங்களோ. ஸோ நீங்களும் நானும் ஒரு காலத்துல அப்படிதான் இருந்தோம். தேவன் நம்மளை தூக்கி எடுத்து என்ன பண்ணிருக்காரு, நம்மளை உயிர்ப்பித்திருக்கிறார். இப்போ உயிர்ப்பிக்கப்பட்ட நாம என்ன பண்ணக்கூடாது, திரும்ப அந்த பாவத்துக்குள்ள. இப்போ என்னுடைய மெயினா நம்ம பார்க்கறதே நம்மளுடைய கேரக்டர் டெவலப்மெண்ட். நான் வந்து என்னுடைய குணத்துல வளர்றேன்னா, குண கட்டுமானம் என்னிடத்த இருக்கிறதாங்கிறத நம்ம புரிஞ்சு இந்த அக்கிரமங்கள் பாவங்கள் இருந்து நம்ம என்ன பண்ணணும், வெளியே வரணும். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவின் ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். இப்ப இதுக்கு முன்னாடி நான் யாருக்கிட்ட அடிமைப்பட்டு கிடந்தேன்னா, ஆகாய பிரபு. இப்ப சாத்தானை எப்படி சொல்லுதுன்னா, ஆகாயத்து அதிகார பிரபு. அவன் தான் அந்த உலகத்தின் தலைவன். அவன் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. இதுல இருந்து நான் என்ன பண்ணணும்னா வெளியே வரணும். எப்படி என்னால சுயமா வர முடியுமானா, சுயமா வர முடியாது. யார் தான் எனக்கு உதவி செய்யணும்? தேவன் தான் உதவி செய்யணும். இப்ப என்னுடைய சுயத்தினால இந்த பாவத்தை விட்டு வெளியே வர முடியாது. ஆண்டவரே, நான் இந்த தப்பை செஞ்சுட்டேன், இனிமேல் இந்த தப்பை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆண்டவரே, நான் தப்பு செஞ்சுட்டேன், இதை மன்னிங்க, மேற்கொண்டு இந்த தப்பை செய்யாததுக்கு உங்க பலத்தை கொடுங்க. அப்படிதான் நம்ம வந்து கேட்டு வாங்க வேண்டும். அப்போ தேவனை சார்ந்து அவருடைய கருத்துக்குள்ள நம்மளால கருத்துக்குள்ள போகும்போது நம்மளால என்ன பண்ண முடியாது, பாவம் செய்ய முடியாது. அப்போ அக்கிரமங்களையும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை விற்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாக இந்த உலக வாழ்க்கை, இந்த உலகத்தின் ஆசாபாசங்கள் இதுல இருந்து வெளியே வரணும். ஸோ இதுதான் வந்து நம்ம புரிஞ்சுக்கிற விஷயம். எபேசியர் 2:3, 4, 5. அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினங்களை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளா இருந்தோம். திரும்ப திரும்ப எப்படி பவுல் பேசுறாருன்னா, நம்ம பழைய காலத்துல எப்படி வாழ்ந்திருக்கோம், மாம்ச இச்சையின்படி வாழ்ந்திருக்கிறோம். நம்ம மாம்சமும் மனசும் என்ன சொல்லுதோ அதை செஞ்சுட்டு இருக்கோம். ஆனா அந்த ஒரு கேரக்டர்ல இருந்து வெளியே வந்து கிறிஸ்துவின் சுபாவம் என்கிட்ட வரணும். அதாவது நான் புது சிருஷ்டியா மாறணும். நான் வந்து இதுக்கு முன்னாடி பழைய சிருஷ்டியா இருந்திருக்கேன். பழைய சிருஷ்டியா நான் கலைந்து போட்டுட்டு புது சிருஷ்டியா மாறணும். அப்படின்னா என்னுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை நான் மாத்திக்கணும், என்னுடைய மனசை நான் மாத்திக்கணும். ஸோ எபேசியர் 2வது அதிகாரம் 1-5 வருஷங்கள் சொல்றது என்னன்னா, உலகத்தை ஏற்றபடி வாழாதீங்க, மாம்ச இச்சையின்படி வாழாதீங்க, மனசு விரும்புறத செய்யாதீங்க, இதுல இருந்து வெளியே வாங்க. அப்படி கடந்த நம்மளை என்ன பண்ணிருக்காரு தேவன், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மறுத்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். இந்த ரட்சிப்பை எனக்கு யார் தான் கொடுக்க முடியும்? தேவன் தான் கொடுக்க முடியும், கிறிஸ்து தான் கொடுக்க முடியும். எப்படி? அவருடைய மிகுந்த அன்பினால. அதுதான் அகாபி அன்பு. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத அன்பு. நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத அன்பு, அதாவது கணவன் மனைவி கிட்ட இருக்கிற அன்பை விட, தாய் பிள்ளைகிட்ட இருக்கிற அன்பை விட, தேவன் நம்ம மேல வச்சிருக்கிற அன்பு அதை விட அதுக்கு ஈடு இணையே கிடையாது அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். அந்த அளவுக்கு தேவன் நம்ம மேல அன்பு காமிச்சு, ஏன்னா நான் அதுக்கு தகுதி உள்ளவனே அல்ல, அன்பு காமிச்சு என்ன பண்ணிருக்கிறார், என்னை வந்து ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார். லூக்கா 1:77. நமது தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினாலே அவருடைய ஜனத்துக்கு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை தெரியப்படுத்தவும் அவருக்கு முன்னாக நடந்து போவாய். இதுல வந்து பாவ மன்னிப்பு அப்படின்னா இது எதை குறிக்கிறது? ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படணும்னா என்ன வேணும்னா பாவ மன்னிப்பு வேணும். இந்த பாவ மன்னிப்பை நம்ம எதன் மூலமா பெற்றுக்கிறோம்னா ஞானஸ்தானத்து மூலமா தான் பெற்றுக்கிறோம். அப்போ ஞானஸ்தானம்ங்கிறது என்ன? மனுஷன் வந்து ரட்சிக்கப்பட்டானா ஞானஸ்தானம் எடுக்கிறோம், அதுதான் ரட்சிப்புன்னு சொல்றோம். இப்போ ஞானஸ்தானம் என்ன? இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு இந்த உலகத்துல மரிக்கும் போது பாத்தீங்கன்னா, முதல்ல அவர் இந்த கெத்சமனி தோட்டத்துல வந்து தேவன்கிட்ட போய், ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க மண்டி போட்டு கேட்பாரு. அப்படின்னா என்னன்னா, இந்த உலகத்துல மக்களுடைய பாரம் ஃபுல்லா அவர் தலையில சுமரும் பொழுது, அப்ப அவர் எப்படி பண்றாருன்னா, பாவம் அவர் தலையில சுமந்த உடனே, அவர் பாவம் இல்லாதவர், பாவம் தலையில சுமந்த உடனே பிதா வந்து அவரை பார்க்க முடியல, பிதாவை இவரால பார்க்க முடியல. சோ பிதா முகத்தை திருப்பிக்கிறாரு. அப்போதான் அவர் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு வந்து கேட்கிறார்.
அப்படி பாவத்தை சுமந்த அவர் தன்னுடைய மரணத்தின் மூலமாக, அதாவது இந்த குழிக்குள்ள போகும்போது, கல்லறைக்குள்ள போகும்போது அவர் பாவ மனுஷனா, பாவத்தை சுமந்துக்கிட்டு, பாவ மனுஷனா இல்ல, பாவத்தை சுமந்துக்கிட்டு உள்ள போறார். ஆனா அவரு வெளியே வரும்போது பாத்தீங்கன்னா பாவம் இல்லாமல் வெளியே வரார். அதாவது உயிர்த்தெழுந்தப்போ. அதே போல இந்த பாவ மன்னிப்புங்கிறத நான் பெற்றுக்கொள்ளணும்னா நான் ஞானஸ்தானம் எடுக்கிறேன். அந்த ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்பாக நான் ஒரு பாவ மனுஷன், பாவி. அந்த பாவியாகிய நான் தண்ணிக்குள்ள போறேன். ஏன்னா அவர் உண்மையாவே ரியலாவே மறுத்து எழுந்தார். நமக்கு சிம்பாலிக்கா நம்ம என்ன பண்றோம், தண்ணிக்குள்ள போறோம். தண்ணிக்குள்ளேயே என்னுடைய பாவத்தை விட்டுட்டு அந்த தண்ணியை விட்டு நான் எழுந்திருக்கும் போது புது மனிதனாக, புது சிருஷ்டியாக எழுந்திருக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணக்கூடாது, நான் பாவமே செய்யக்கூடாது. ஆனா நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம அப்படியா இருக்கிறோம். என்னை எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் பாவம் செய்யறேன். அதுக்கப்புறம் ஞானஸ்தானம் எடுக்கிறேன். நான் அன்னைக்கு மட்டும் பர்ஃபெக்டா இருக்கேன். திரும்ப வெளியே வந்ததுக்கு அப்புறம் திரும்ப என்னுடைய வாழ்க்கையில என்ன இருக்குன்னா பழைய குணங்கள் தான் என்கிட்ட வருது. அப்போ நான் முழுவதுமாக அந்த புது சிருஷ்டியா மாறல. நான் தேவன் என்ன சொல்லுகிறாருன்னா, ஒவ்வொரு மனுஷனும் புது சிருஷ்டியா மாறணும். பாவத்தை விட்டுட்டு அந்த பாவ பாவம்னா நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு செயலால செய்யறது தான். ஒரு மனுஷனை கோவம் வருது, நான் கத்தி எடுத்து குத்திட்டா பரவாயில்ல அப்படின்னு தோணுதுன்னா, கத்தி எடுத்து குத்திட்டோம்னா அது கொலை. ஆனா வேதாகம் எப்படி சொல்லி கொடுக்குதுன்னா, அவனை கத்தி எடுத்து குத்துணும் நீ மனசுல நினைச்சாலே அது கொலைக்கு சமம். ஒரு ஸ்திரியை நீ விபச்சாரம் பண்ணணுன்ற அவசியம் இல்லை, நீ மனசுல நினைச்சாலும் நீ விபச்சாரம் பண்ணிட்ட. அப்போ இங்க இருக்கிற நம்ம எல்லாருமே கண்டிப்பா சரீர பிரகாரமா எந்த ஒரு தவறும் செய்ய போறது கிடையாது. ஆனா மனதளவுல கோபம், எரிச்சல், இல்லை என்னுடைய பார்வை, சிந்தனைகள் மூலமா நம்ம தினந்தோறும் தவறு செய்துட்டு தான் இருக்கிறோம். அப்போ என்னுடைய சிந்தனைகள்ல நான் நினைக்கிறது கூட எனக்கு ஜட்ஜ்மெண்ட் உண்டு. இப்போ வேதாகம் எப்படி சொல்லுதுன்னா, அந்த நினைப்பு கூட இருக்கக்கூடாது. அது நம்மளுடைய இயல்பாக மாறணும். அது என்னுடைய இயல்பா அது மாறணும் அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கொள்வது, அதுல நம்ம வளரணுங்கிறத இதுல இருந்து புரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு ரட்சிப்பு முடிக்கப்பட்ட ஒரு மனுஷனுடைய அடையாளம் என்னன்னா, அதான் ஞானஸ்தானம். அதுதான் நம்ம பாவத்தை விட்டு வெளியில வர ஒரு நிலை, புது சிருஷ்டியா மாறும். எபேசியர் 1:7. அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அப்போஸ்தலர் 10:42. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறார்கள். இந்த பாவ மன்னிப்புங்கிறது எதற்கான அடையாளம்னா அது ஞானஸ்தானம். அப்போஸ்தலர் 2:38 இந்த வசனத்தை குறித்து அது கரெக்டா அந்த வார்த்தைக்கு இதுல அர்த்தம் வந்துடும். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கு என்று கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுகிறது. இப்ப இந்த பாவ மன்னிப்பு ஈக்குவலிட்டி என்னதுன்னா ஞானஸ்தானம். இப்போ நான் ஒரு மனிதனை பாக்குறேன், என்னங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்களா, ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்களா? ஞானஸ்தானம் எடுத்துட்டா நான் இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகரா ஏத்துக்கிட்டா நான் பரலோகத்துக்கு போயிடுவேன்னா கிடையாது. நான் ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள வர்றேன். ஆனா திரும்ப திரும்ப நான் அதே பாவத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தேன்னா அதுல ரட்சிப்புங்கிறதுக்கு வேலையே இல்லாம போயிடுது. அப்போ ரட்சிப்புங்கிறது நான் ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அப்புறம், நான் புது சிருஷ்டியா மாறினதுக்கு அப்புறம் எந்த ஒரு பாவமும் செய்யாத ஒரு நிலைக்குள்ள போகணும். அது செயல்களால் மட்டுமல்ல, எண்ணங்களால், சிந்தனைகளாலும் பாவம் செய்யக்கூடாது. திரும்ப அதே வசனம், மத்தேயு 1:21. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது பாவம் ஜனங்களின் பாவங்களை நீக்கிதான் அவர்களை ரட்சிப்பார். எபேசியர் 4:22, 22, 23, 24. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு, அப்புறம் நீங்களும் நானும் முன்னான ஒரு நிலைக்குள்ள இருந்தோம். நேற்று வரைக்கும் இல்லை, இன்றைக்கு இந்த ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு நிலையில இருந்திருப்போம். அந்த நிலையில இருக்கிற அந்த பழைய மனுஷனை நம்ம களைஞ்சிட்டு, அப்படின்னா என்னுடைய கேரக்டர், அந்த பழைய கேரக்டரை நான் விட்டுட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய சாயல்னா என்னன்னா அவருடைய கேரக்டர். நம்ம ஆதியாகமம் 3வது அதிகாரத்துல வாசித்தோம்னா எப்படி நம்மளை மனுஷனை படைக்கிறாருன்னா அவருடைய சாயலாகவும் அவருடைய ரூபத்தின்படியும். அப்ப சாயல்னா குணம், கேரக்டர். ரூபம்னா உருவமை. தேவன் எப்படி படைக்கிறாரு ஆதாம ஏவாளன்னா அவருடைய கேரக்டரை உள்ள வச்சு அவருடைய உருவ அமைப்போட படைக்கிறாரு. ஆனா அவருடைய உருவ அமைப்பு நம்மள்கிட்ட இருக்கு. ஆனா அவருடைய கேரக்டரை நம்ம என்ன பண்றோம், தொலைச்சிட்டோம். ஆனா தொலைச்சிட்டு நம்ம என்ன சொல்றோம், நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்றோம். அப்போ ரட்சிப்புங்கிறது
ஒரு தொடர்கதை, ஒரு அனுபவம். அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம அதுல வளரணும். இன்னைக்கு செய்யற ஒரு தவறுக்கு மன்னிப்பு கேட்டோம்னா திரும்ப நாளைக்கு அந்த தவறை செய்யக்கூடாதுங்கிறது நம்ம வந்து கவனமா இருக்கணும். அதுக்கு தேவனுடைய கருத்தை வேண்டும். இப்ப நம்ம இது வரைக்கும் பார்த்தது என்ன பார்த்திருக்கோம்? ஃபர்ஸ்ட், ரட்சிப்புல 2 வகை இருக்கிறது. ஒண்ணு சரீர பிரகாரமான ரட்சிப்பு, இன்னொன்னு ஆவிக்குரிய ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பை யாரு தான் கொடுக்க முடியும்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால மட்டும்தான் கொடுக்க முடியும். நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன்னா அப்படின்னா நான் இன்னும் முழுசா ரட்சிக்கப்படலை. ஏன்னா அது வந்து ஒரு அனுபவம். அது நான் பரலோகத்துக்குள்ள நுழையும் போது அது முழுமையான ரட்சிப்புக்குள்ள நான் வரேன்னு அர்த்தம். இப்ப ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன பண்ணணும்னா பாவ மன்னிப்பை பெற வேண்டும். பாவ மன்னிப்பை பெற்றுவிட்டு திரும்ப செய்யக்கூடாது. செயல்களால் மட்டுமல்ல, சிந்தனைகளாலும் பாவம் செய்யக்கூடாது. பாவத்துல கிடக்கிற ஒரு மனுஷனை வேதாகமம் எப்படி பார்க்குது அப்படின்னா அவர்களை வந்து மரித்தவர்களாக பார்க்கிறது. அப்போ நான் என்னுடைய பழைய கேரக்டரை விட்டுட்டு புதிய கேரக்டரை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு அதுல நம்ம வளரணுங்கிறது தான் இந்த நாள்ல நம்ம கற்றுக்கொள்கிற பாடம். இந்த வாய்ப்பை கொடுத்த தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். அப்போ இந்த 2 கொரிந்தியர் 5:17 தான் கடைசி வசனம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவர்கள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாய். நம்ம வந்து யார் கூட இருக்கணும் அப்படின்னா கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா மட்டும்தான் என்னால பழைய குணங்களை விட முடியும், பாவம் செய்யாம இருக்க முடியும். நான் கிறிஸ்துவை விட்டு ஒரு நிமிஷம் பிரிஞ்சுட்டு வெளியே வந்துட்டாலும் அப்படின்னா நான் சொல்றது மனதால், சிந்தனையால் அவரை விட்டு வெளியே வந்துட்டேன்னா அவன் என்னை பிடிச்சிட்டு போயிடுவான். இப்ப இந்த பக்கம் அவன் நிக்கிறான், இந்த பக்கம் தேவன் நிக்கிறார், நான் நடுவுல நிக்கிறேன். நான் யாருக்குள்ள போக முடியும்? என்னுடைய சுய பலத்தினால அவனை ஜெயிக்க முடியாது. என்னையோட அவன் புத்திசாலி, என்னையோட அவன் டேலண்டட். ஆனா நான் தேவனுடைய கரத்தை பிடிச்சிக்கும் போது அவனால என்னை எதுவும் பண்ண முடியாது. இப்போ ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டி. இப்போ தேவனுடைய கரத்துக்குள்ள நம்ம வந்து நம்மளை ஒப்பு கொடுப்போம், புது சிருஷ்டியாக மாறுவோம், தேவனிடத்திலிருந்து பாவ மன்னிப்பை பெறுவோம். நம்ம வந்து ரட்சிப்பின் அனுபவத்துல தொடர்ந்து நடந்து கொண்டே இருப்போம். ஒரு காலத்துல தேவன் வரும் பொழுது நம்ம என்ன பண்ணலாம்னா பரலோகத்துல நம்மளால போக முடியும். இந்த வாய்ப்பை கொடுத்த தேவனுக்கும் இந்த கூடுகையில் பங்கு பெற்றவங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென். இதுல ஏதாவது கேள்விகள் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சரி சார். மகா பரிசுத்தமும் கிருபை இரக்கம் நிறைந்த அன்புமே அருமையான கர்த்தாவே, இந்த இரவேளைக்காக உம்மை துதிக்கிறோம், சுதரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்திலும் ஆண்டவரே அருமையான சகோதரர் மூலமாக ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை கேட்க முடியாது நீர் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, ஆண்டவரே சொன்ன ஒவ்வொரு காரியங்களும் ஆண்டவரே நாங்கள் எங்கள் உள்ளத்தில வைத்து அதன்படி எங்கள் வாழ்க்கையை நாங்கள் மாற்றி அமைத்துக் கொள்ள கர்த்தர் கிருபை செய்தருளும். ஆண்டவரே, நாங்கள் பெற்ற இந்த ரட்சிப்பை கர்த்தாவே ஆண்டவரே முடிவு பரியந்தம் ஆண்டவர் நாங்கள் அதை காத்துக்கொள்ள தேவன் எங்களுக்கு பலனையும் கிருபையும் தர வேண்டும் ஆட்சேபிக்கிற சுவாமி கர்த்தாவே. ஆண்டவரே, உடைய விசுவாசத்தில் ஆண்டவரே உறுதியோடு நிலைத்திருக்க தேவன் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆண்டவரே இயேசு சுவாமி, நாங்கள் பெற்ற இந்த ரட்சிப்பை ஆண்டவரே மற்றவர்களுக்கும் ஆண்டவரே நாங்கள் சொல்லக்கூடியவர்களாக நாங்கள் வாழ ஜீவிக்க கர்த்தர் கிருபை செய்யணுமா ஜெபிக்கிற சுவாமி. ஆண்டவர், இந்த கூட்டத்துல கலந்து கொண்ட ஒவ்வொரு சகோதரருடைய கரத்தில் ஒப்புடுகிற சுவாமி, என் தேவனாய் கர்த்தர் தாமே ஒருவரை ஆசீர்வதித்தருளும். ஆண்டவரை இன்னும் அதிகமாய் வேதத்தை வாசித்து தியானித்து ஆண்டவரே உங்களுடைய அன்பை நாங்கள் விளங்கி கொள்வதற்கு தேவன் எங்களுக்கு கிருபை பாராட்டும் ஜெபிக்கிற சுவாமி. ஆண்டவரே இயேசுவே, இந்த செய்தியை எங்களுக்கு எடுக்கக்கூடிய ஆண்டவரே சகோதரனுடைய கரத்தில் ஒப்புடுகிற சுவாமி, கர்த்தர் நீர் அவரை ஆசீர்வதிப்பீராக. அவருடைய ஊழியங்களை கர்த்தர் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளணுமாய் ஜெபிக்கிறங்க தாவி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அவருடைய வேலையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிற அவருடைய குடும்பத்தாரே அவருடைய மனைவி பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற தேவன் அவர்களை ஆசீர்வதித்தருமா ஜெபிக்கிற சுவாமி. ஆண்டவரே, நீர் ஒவ்வொருவரையும் பேர் பெறா தொட்டு ஆசீர்வதித்து காத்து வழிநடத்துங்க. மீண்டுமாக இப்படி ஒரு கூடுகையில நாங்கள் கலந்து கொள்ளும் வரை தேவனுடைய பிரசன்னம் ஆண்டவரே எங்களை பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். உடைய கரத்தை எங்களை தாழ்த்தி நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் ஜீவ நல்ல பிதாவே, ஆமென்.